சென்னையில் 2.5 வயதில் காணாமல் போன குழந்தையை 13 வருடங்கள் கழித்து AI தொழில்நுட்பத்துடன் உதவியுடன் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மஜித் நகரில் கணேஷ் வசந்தி தம்பதி கடந்த 13 வருடங்களாக வசித்து வருகின்றனர். இவர்களின் இரண்டாவது மகள் கவிதா கடந்த 2011ஆம் ஆண்டு வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளார். அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தை கிடைக்காத காரணத்தால் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அப்போது காவல்துறை ஆணையராக இருந்த திரிபாதி குழந்தை காணாமல் போன வழக்கை சென்னை மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்றினார். இதையடுத்து வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாததால் கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குழந்தையின் பெற்றோர் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தனர். ஆனால் அந்த ஆட்கொணர்வு மனுவும் பெற்றோருக்கு தெரியாமலேயே வாபஸ் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இவ்வழக்கை முடித்து வைக்க இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவித்த போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கை முடித்து வைக்க விருப்பம் இல்லை என பெற்றோர் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் குழந்தையை 6 மாதத்திற்குள் கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இவ்வழக்கானது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் துணை ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 2.5 வயது குழந்தையின் புகைப்படத்தை வைத்து புதிய யுக்தியில் தேடுதல் பணியை ஆரம்பித்தனர். அதன்படி காணாமல் போன கவிதாவின் 1 வயது மற்றும் 2.5 வயது புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 13 வயதுக்கு பிறகு எப்படி இருப்பார் என போலீசார் உருவாக்க ஆரம்பித்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு காவல்துறை சைபர் நிபுணர்களை பயன்படுத்தி காணாமல் போன கவிதா 14 வயதில் எவ்வாறு இருப்பார் என்றும் புகைப்படம் ஒன்றை வடிவமைத்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் குழந்தையை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வருடத்திற்கு முன்பு காணாமல் போன தனது 2 வயது பெண் குழந்தையை 14 வயது புகைப்படத்துடன் பார்த்த பெற்றோர் தனது மகள் கண்டிப்பாக தங்களிடம் வந்து சேர்ந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் காத்திருக்கின்றனர். 11 வருஷமா தேடிட்டு இருக்கோம். பொண்ணு பேர் ஜி கவிதா. 11 வருஷமா தேடிட்டு தான் இருக்கோம். இன்னமும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். இது வரைக்கும் 11 வருஷமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் குழந்தைய எந்த பிள்ளையை பார்த்தாலும் எங்களுக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. இன்னைய வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். சீக்கிரம் எங்ககிட்ட குழந்தை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்னு காவல்துறை நம்பிட்டு கோர்ட்டுக்கும் வந்துட்டுருக்கோம். இத்தனை வருஷமாக நாங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 11 வருஷமாக 5 வருஷமாக ரொம்ப வெளியில் கோர்ட்டு இந்த செக்ரட்டரி அந்த இதுக்கு போய் யாரை பார்க்க முடியுமா, யாரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாருமே நாங்கள் எவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவு எங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னமும் தேடிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிடைப்பான்ற நம்பிக்கையோடு தான் என்னமோ இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். காவல்துறையும் இந்த கோர்ட்டில் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் தான் கண்டிப்பாக அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னமும் எங்கள் வீட்டு பின்னாடி கேனால் இருக்கும், அதெல்லாம் அப்படியே சொன்னாங்க விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் அதையும் செக் பண்ணாங்க அன்றைக்கி அப்புறம் ஒருத்தவங்க வீட்டாண்ட இருக்கவங்க அப்போ தான் அவங்க பையனை டியூஷனில் விடுறதுக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வர ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ தானே உங்கள் பொண்ணை இங்கே பார்த்தேன் கேட்டேன்றாங்க. அப்போது பின்னாடி விழுந்தது தான் ஏன்னா போலீஸ் கேட்குறாங்கன்னா பின்னாடி கேனால் கால்வா இருக்கா அங்கே விழுந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை சார், நாங்களும் எல்லாம் பார்த்துட்டோம் அந்த டைம்ல. இப்போ கூட அந்த கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கேள்வி. என் குழந்தை இருக்குது, எங்கேயோ யாரோ தூக்கிட்டு போய் வச்சுட்ருக்காங்கன்றது நம்பிக்கையோட எங்கிட்ட சீக்கிரம் வரணும். அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் ஏதோ 11 வருஷமாக ஆகுது இதுதான் நம்பிட்டு இருக்கோம். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப் குமாருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.